ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஏசாயாவை தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக அளிக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூதாவின் ராஜா உசியாவை குறித்து ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் காண்கிறார். அதுல ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்க காண்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் கர்த்தரை சுற்றியும் நிற்கிறாங்க. ஒவ்வொரு சேராபீனுக்கும் 6 சிறகுகள் இருந்தது. அவங்க 2 சிறகுகளால அவங்களோட முகத்தை மூடி, 2 சட்டைகளால அவங்களோட கால்களை மூடி, 2 சட்டைகளால பறந்து ஒருத்தரை பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதுன்னு கூப்பிட்டு சொல்றாங்க. வேதாகமத்திலேயே ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல மட்டும்தான் சேராபீன்களை குறித்து ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. சேராபீன்களோட சத்தத்தால வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால நிறைந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி இதை பார்த்த உடனே, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு சொல்றார். அப்போ சேராபீன்கள்ல ஒருத்தர் பரலோகத்தின் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயா கிட்ட பறந்து வந்து, அதனால அவட வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதுனால உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானதுன்னு சொல்றார். அப்போ யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான்னு சொல்கிற ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா கேட்கிறார். ஏசாயா கர்த்தரை சந்தித்து அவருடைய பாவத்தை உணர்ந்து அதன் குற்றத்தில இருந்து சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தயாரா இருந்தார். அவர் கர்த்தரை பார்த்து, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புன்னு சொல்றார். அதுக்கு கர்த்தர், நீ போய் இந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள்னு சொல். இந்த ஜனங்களின் இருதயம் கடினமானவை, அதனால அவங்களோட கண்களினால காணாமலும் காதுகளினால கேளாமலும் அவங்களோட இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவங்களோட காதுகளை மந்தப்படுத்தி அவங்களோட கண்களை மூடி போடுன்னு சொல்றார். அதுக்கு ஏசாயா, ஆண்டவரே இது எது வரைக்கும்னு கேட்கிறார். அதுக்கு கர்த்தர், ஜனங்கள் எல்லாரும் சிறை பிடிக்கப்பட்டு பூமி அவாந்திர வழி ஆகிறது வரைக்கும் இதை சொல். ஆனாலும் தேசம் முழுமையா அழிக்கப்படாது. ஜனங்கள்ல 10ல் 1 பங்கு மட்டும் திரும்ப இந்த நாட்டுக்கு வருவாங்க. அவங்க அழிக்கப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்க கர்த்தர்கிட்ட திரும்பி வருவாங்க. கர்வாலி மரமும் அரச மரமும் இல்லையற்று போனதுக்கு அப்புறமும் கூட அவைகளின் அடிமரம் இருப்பது மாதிரி அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தா இருக்கும்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட தீர்க்க தரிசனமா சொன்னது கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு அப்புறம் நிறைவேறினது. கர்த்தர் யூதா ஜனங்களோட மன கடினத்தினால அவங்கள பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்படுத்தினார். ஆனாலும் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஜனங்கள் மட்டும் பாபிலோன்ல இருந்து செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா தலைமையில எருசலேமுக்கு திரும்பினாங்க. திரும்பி வந்த ஜனங்கள் கர்த்தரை உண்மையா தேட ஆரம்பித்தாங்க. கர்த்தர் மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பரிசுத்த வித்துல இருந்து எலும்பு பண்ணுவார் என்கிறதுக்கு அடையாளமா கர்வாலி மரத்தை ஊமையாக சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.